அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்முறை சாதாரண தர பரீட்சையிலே வரலாறு பாடத்தில் தோற்ற உள்ள மாணவர்கள் அப்பாடத்தை இலகுவான முறையில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாடம் சம்பந்தமான சில வினாக்களை உங்களுக்கு எடுத்து காட்டலாம் என நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், எக்ஸாம் பேப்பரில் பகுதி டூ பேப்பரில் அதுலேயும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி 3 பகுதிகள் இருக்கும். அதில் இந்த பார்ட் 3 பகுதிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பெரும்பாலும் ஒரு சில வினாக்களை மையமாக கொண்டு தான் அந்த பார்ட் 3 உங்களுக்கு தருவாங்க. அதில் 8ஆம் நம்பர் வினா ஒன்றும் 9வது நம்பர் வினா ஒன்றும் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு வினாவை கட்டாயம் சாய்ஸ் பண்ணி செய்யணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதி, அதாவது அந்த நான் சொன்னேன் பார்ட் 3ங்கிற பகுதியில் 2 வினாக்கள் கேட்கும் பொழுது அந்த 2 வினாக்களும் உங்களோட 10ஆம் ஆண்டு பாட புத்தகம் முழுவதுமாக சர்ச் பண்ணி அப்படி எடுக்கிறது இல்லை. ஒரு சில வினாக்களை மாத்திரம்தான் அதில் எடுப்பாங்க, ஒரு சில பாடங்களை மாத்திரம்தான் அதில் உங்களுக்காக தருவாங்க. அது என்னென்ன பாடங்கள் உங்களுக்கு தருவாங்கன்னு சொன்னால், மிக முக்கியமாக 10ஆம் ஆண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 9வது அலகு மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம். அதே போன்று 11ஆம் ஆண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய 1வது அழகான கைத்தொழில் புரட்சி அப்படிங்கிற பாடம். 11ஆம் ஆண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய 7வது அழகான உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம். 11ஆம் ஆண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய 8வது அழகான உலக மகா யுத்தங்கள் அப்படிங்கிற பாடம். இந்த 4ம் தான் உங்களுக்கு அந்த பகுதியில் வரக்கூடிய வினா. இந்த 4 பாடத்தையும் நம்ம தெளிவாக படிச்சுட்டோம்னு சொன்னால், அந்த பகுதியில் வர வினா எப்படியும் இந்த 4ல் ஒன்று தான் உங்களுக்கு வரப்போகுது. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுலையும் வந்த வினாக்களை இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 2016ஆம் ஆண்டு அந்த பகுதி 3ங்கிற இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்னேன் 2 வினாக்கள் தருவாங்கன்னு சொல்லி, 2 அலகுகளை மையப்படுத்தி. அதில் உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் இதை 8வது வினாவாகவும், உலக மகா யுத்தங்கள் அப்படிங்கிறத 9வது வினாவாகவும் பதிவு செஞ்சுக்கிறாங்க. எப்போ? 2016ஆம் ஆண்டு. ஏன்னா 2016 உங்களுக்கு எடுத்துன்னு சொன்னால் அதுலேருந்து தான் உங்களுடைய பாடத்திட்டம் ஆரம்பிக்கிற அப்படிங்கிறதால அதுலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கைத்தொழில் புரட்சியும் உலக மகா யுத்தங்களும் அதை தான் அந்த வினாவுக்காக வேண்டி எடுத்துக்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுமலர்ச்சியும் உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் அப்படிங்கிற பகுதியும் எடுத்துக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கைத்தொழில் புரட்சியும் உலக மகா யுத்தங்களும் அப்படிங்கிற 2 அலகையும் எடுத்துக்கிறாங்க. 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுமலர்ச்சி அப்படிங்கிறதும் கைத்தொழில் புரட்சி அப்படிங்கிற அழகும் சாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைத்தொழில் புரட்சி உலக மகா யுத்தங்கள் அதை சாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் உலக மகா யுத்தங்கள் அதை சாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. சென்ற சந்தர்ப்பம், அதாவது 2023ஆம் ஆண்டு சென்ற சந்தர்ப்பம் சாதாரண தர பரீட்சையிலே அந்த பகுதி அதாவது பார்ட் 3 பகுதியில் உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகளையும் கைத்தொழில் புரட்சியும் சாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. உலக மகா யுத்தம் சாய்ஸ் பண்ண இல்லை. ஆகையால் இதெல்லாம் வச்சு நாங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த சந்தர்ப்பம் சாதாரண தர பரீட்சையில் வரலாறு பாடத்தை சந்திக்க உள்ள மாணவர்கள் பெரும்பாலும் உலக மகா யுத்தம் தொடர்பான வினாக்கள் வரலாம். அதே போன்று உங்களுக்காக மறுமலர்ச்சி என்ற பகுதியில் உள்ள வினாவும் பெரும்பாலும் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அப்போ நீங்கள் இந்த 4 பாடத்தையும் டார்கெட் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. இந்த பகுதியில் கட்டாயம் வரும். இதில் சரி, இப்போ உலக மகா யுத்தம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இப்போ அதில் என்ன வினாக்கள் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க உலக மகா யுத்தம்ங்கிற பகுதியில். அல்லது கைத்தொழில் புரட்சி வந்துட்டு சொன்னால் அதில் என்ன வினாக்கள் உங்களுக்காக வேண்டி கேட்பாங்க, மறுமலர்ச்சியில் என்ன வினாக்கள் இருக்கிறது, அதே போன்று உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் இந்த வினா சொன்னால் இதில் என்னென்ன வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு காணொளி பதிவு செய்யும் பொழுது அதில் தனித்தனி ஒவ்வொரு பாடமாக எடுத்து உலக மகா யுத்தம் பாடத்தை எவ்வாறு இலகுவாக கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பரீட்சையில் எந்த வினாக்களை நீங்கள் கட்டாயமாக முன்னுரிமை கொடுத்து படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும் என நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.